எப்படி இருந்த முடி இப்படி ஆக்கிட்டேன் நானு. ஹை காய்ஸ், இந்த முடி வெட்டின ஸ்டைல் வந்து பஸ் கட்டிங்லாம் சொல்லியிருந்தேன். அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் அட்டாச் இதுலேயே நான் அட்டாச் பண்ணி போடுறேன் அதை. அதுக்கப்புறம் ஆங்கிள்ஸ் கொஞ்சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பேக் கேமராலாம் நான் எடுத்துகிட்ருக்கேன். அதனால தான் எனக்கே வாட்டம் சரியாக வர மாட்டேங்குது. இப்போ கூட என் மூஞ்சிலாம் தெரியாமல் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். எப்பயும் பழகிட்டோமா மூஞ்சை பார்த்து பார்த்து அப்படி எடுத்து. ஸோ தெரில எப்படி இருக்குன்னு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஒரு ஃபியூ வ்ளாக்ஸ்க்கு. அதுக்கப்புறம் நல்லா வந்துருச்சுன்னா சந்தையாயிரும். ஸோ இப்போ தான் பேங்கில் வேலை முடிச்சுட்டு கொஞ்சம் இன்னொரு வேலைலாம் இருக்குது முடிக்கிறதுக்கு. முடிச்சுட்டு பார்க்குறேன். ஹலோ காய்ஸ், முடி கொட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போ என்னன்னா இந்த முடி வந்து மல்லட் கட்டிங்னு சொல்லி வெட்டிட்டு இங்கே திரும்ப வந்து பஸ் கட்டிங்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக வெட்ட போகிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து பாபா ஷூட் போயிட்டுருக்கேன். எப்படி இருந்த முடி இப்படி ஆக்கிட்டேன் நானு. பட் இது நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்குன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, அப்படி பீஸா. இது எத்தனை நாள் எத்தனை மாசத்துக்கு அப்புறம் நம்மளா வளர்ந்து எப்படின்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு ஹோப் இருக்கு நல்லா வரும் அப்படின்ட்டு காத்திருப்போம். இன்னைக்கான டாஸ்க் எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு, நான் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. நான் வேறு கோலா பசியில் இருந்தேன் இன்றைக்கி சாப்பிடாம. ஸோ மத்தியானம் அதெல்லாம் தாண்டிட்டோன்னே டென்ஷனில் இன்னும் பசியில் இவனுங்க வேறு கட்டுப்பேத்துறானுங்களா அந்த மாதிரி இருந்துச்சு பேங்க்கில். அதே மாதிரி என்னையுமே டென்ஷன் ஆக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு நான் அப்போ தான் வந்து வீட்டுக்கே வந்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ரூம் வந்து ரொம்ப எப்படி சொல்லுவாங்க, கலீஜாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கேன். ரூமு சுத்தம் பண்ணி வாரக்கணக்கில் ஆயிடுச்சு. ஸோ அம்மா எல்லாம் வந்து கழுவி ஊற்றாத ஒரு குறை தான், என்ன சொல்லுவாங்க, விளக்கமாறு எடுத்து அடிக்காத ஒரு குறை தான், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து போய் என் ரூம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை நான் போக முடியும். இல்லைனா என்னை இன்றைக்கி வந்து மாட்டி தொங்க விட்டு சரக்குன்னு கழுத்தை எடுத்துருவாங்க. ஸோ யா, ஸ்டே டியூன் கைஸ். தட்டி விட்டான் மாடி. 1 hour later. கிளீனிங் டன். எனக்கு வந்து தூசி அலர்ஜி இருக்கு. என் ரூம்ல அவ்வளோ தூசி இருந்திருக்கு. தும்பி 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 இந்த இடமே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இப்போ நான் வந்து போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலேன். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.